சென்னை ஆர்கே நகரில் மாநகராட்சி பள்ளிக்கு அருகே போதைப்பொருள் கலந்த சாக்லேட் விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். தண்டையார்பேட்டை பட்டேல் நகர் அருகே உள்ள மாநகராட்சி பள்ளிக்கு அருகில் செயல்படும் பெட்டிக்கடையில் பாங்கு கலந்த கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்யப்பட்டுள்ளனர். அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களில் பரத் என்ற மாணவன் சுயநினைவை இழந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இந்நிலையில் ஆர்கே நகர் போலீசார் அந்த கடையில் சோதனை நடத்தி அங்கிருந்த பாங்கு கலந்த போதை சாக்லேட்டை பறிமுதல் செய்து கடையின் உரிமையாளரான சுரேஷ் மக்கோட்டா கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர் என்ற இடத்திலிருந்து சாக்லேட்டுகள் வாங்கி விற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்த சாக்லேட்டுகளின் மாதிரியை உணவு பாதுகாப்புத் துறையினர் பரிசோதனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆர்கே நகரில் வேறு எந்தெந்த கடைகளில் இதுபோன்ற சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை கண்டறிய 6 குழுக்களாக இந்திய மருத்துவ ஹோமியோபதி துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர்.